பனைமரம் மனித வாழ்விற்கு பல்வேறு வகைகளில் பயனளிக்கும் அரிய வளமாகும். வறுமையை ஒழிக்க பனையிலிருந்து கிடைக்கும் ஏதேனும் ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டு வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும் என்பதை பல நிறுவனங்களும் தனி நபர் வியாபாரிகளும் நிரூபித்துள்ளனர். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா காலத்தில் பனியின் கிடைத்த பயன்கள் அந்த பஞ்சத்தில் மீண்டும் மனித வாழ்வுக்கு உகந்தது என எம்மக்கள் கண்டுபிடித்து தம் வாழ்வியலை உயர்த்த முனைந்தார்கள். அன்றைய இளைஞர்களும் கூட. ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு விட்டது. ஆனால் மீண்டும் அதற்கான கையாடல் உருவாகியுள்ளது. இதனை எவ்வாறு இளையோர்கள் கைப்பிடிக்கப் போகின்றார்கள்? என்னென்ன இதுல தயாரிப்பில் என்னென்ன போட்டிருக்கீங்க? தேங்காய் எண்ணெய், இது வேப்பிலை, குப்பமேனி, தேங்காய் எண்ணெய், ஆமணக்கெண்ணெய், ரோஸ் வாட்டர் அப்படியான இதுகள். இது ஆவாரம்பூ, இது முள்ளாணிமட்டி என்ற ஒரு மண் உண்டு, அதில் செய்யணும். இது ஒரு கொடி, மஞ்சள் ஸ்டாண்டு, சிரட்டைக்கரியில் செய்கிறோம். கற்றாழை, பப்பாயை, இது சீயாக்கா செம்பம், செம்பருத்தி செம்பம், இது ஒனியன் செம்பம், இது கற்றாழை. இது மூலிகை எண்ணெய் புடம் போடுறது காய்ச்சி வெயில ஒரு 40 நாள் புடம் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் ஒரு நிர்வாகமாக செய்கிறீங்களா இல்லை தனியாக செய்கிறீங்களா? இது கொம்பனியாக வச்சுருக்கேன். நாட்டுப்புறை வச்சுருக்கேன். நீண்ட காலமாக வச்சுருக்கீங்களா? 4 வருஷம். 4 வருஷமாக. அப்படி வியாபாரம் அப்படி போகுது. முதல்ல ஆரம்பத்தில் எங்களோட இது அப்படின்னா சோப்பட்டா வழியிலேருந்து அப்போ கொம்பனியிலேருந்து அத்தான் நாங்கள் செய்யப்போல வணியால் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் செய்யாத கஷ்டமாக இருந்து இப்போ ஓகே, இப்போ நல்லா பிட் பண்ண போகுது. இப்போ நிறைய பேருக்கு தெரியும். வெளிநாடுகள் ஆக்களுக்கெல்லாம் தெரியும். வெளிநாடு ஆக்கள் எல்லாம் தொகையை எடுத்து கொண்டு போயிடும். 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தேவையானது உள்ளூருக்குள்ள மற்ற இலங்கை ஃபுல்லாக பார்சல் போடுறேன் நான். நன்றி. பொருளாதாரத்தையும் இந்த பெரும் வளத்தையும் தாய் நிலத்துக்கு வழங்க முன்னிக்கும் இவர்களை கைக்கொண்டு இந்த தேசம் தான் மீண்டும் எழ வாய்ப்புண்டு. இங்கு இந்த மடலைகள் காத்திருப்பது பனையில் இருந்து பெறப்பட்ட ஐஸ்கிரீம், பானங்கள் இவற்றைத்தான் இவர்கள் இங்கே பருகுகின்றார்கள். நாம் பனியை வளர்ப்போம், பயனை பெறுவோம் என்ற சொல்லோடு நின்றடாது ஏற்றத்தாழ்வு அற்ற சமூகத்தை வளர்த்து கொள்ள இது போன்ற நிறுவனங்களை வளர்த்தெடுப்போம். தனியார் மயமாக எழுந்திருக்கும் இந்த வியாபாரிகளையும் வளரச் செய்வோமாக இருந்தால் எம் தேசம் மீண்டும் எழ வாய்ப்புண்டு. மேலை தெய்யங்கள் போல் இந்த தொழிலையும் செய்யலாம். தொழில்நுட்பமும் மதிநுட்பமும் மனிதனை முன்னேற்றம் என்ற கருத்துக்கள் இக்கண்காட்சியில் ஆணித்தரமாக முன்வைக்க ஷோர்ட்டாகவும் ட்ரெண்டிங்கில் உள்ளதும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியும் இருக்குது. இதுகளோட சேர்த்து இப்போ இயற்கையாக கிடைக்கிற பொருளை இருந்து செய்கிறோம், எடுத்து தான் செய்கிறோம். இது லாங் செயின். இதில் இயரிங்ஸும் இருக்குது மயில் ரகுலையே. இது ரியலான மயில் ரகு தான். அதுலேருந்து செய்கிறோம். இது குண்டுமணி, காட்டில் கிடைக்கிற குண்டுமணி இருக்குது தானே, அதுலேருந்து இயரிங்ஸ் செய்திருக்கிறோம். இது ட்ரெண்டிங்கில் இப்போ போயிட்டுருக்கு இன்விசிபிள் செயின். இது ரியல் மஞ்சாடி. இந்த கலர் ஃபேட் ஆகாது, ஏன்னா இது ரியலானது. இதில் வியா பண்ணியிருக்கிறதும் அதுதான்.
மஞ்சாடியிலேருந்து செய்கிறது. இது வந்து மயிலிறகுல செய்த லாங் செயின். இது வந்து என்னன்னா புக் மார்க். இது பாக்கு மடை கமுகு மட்டை இருக்குது தானே, அதில் மட்டையிலேருந்து செய்தது தான் இது புக் மார்க். அதோடு சேர்த்து வந்து நாங்கள் மிரர்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்படி ஃப்ளவர் ஆர்ட் மாதிரி செய்து கொடுக்குறோம். இன்விசிபிள் செயினில் வந்து எங்கள்கிட்ட வெள்ளியிலையும் டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வெள்ளியில் உண்டு. இதெல்லாம் வந்து 300 ரூபா, 350 ரூபா, 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆகக்கூடியது எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து 800 ரூபா தான். இந்த செயின் வந்து 700 ரூபா வரும். இது வந்து பிரேஸ்லெட் ஐட்டம்ஸும் செய்கிறேன். இது எல்லா பிரேஸ்லெட்டும் வந்து 200 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுறேன். இதில் வந்து எங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்டர் தந்தீங்க சொன்னால் அதுக்கிட்ட கஸ்டமைசேஷன் செய்து தருவோம். சந்தையில் கொண்டு போகிறது போல இந்த கண்காட்சியை அமைச்சிருக்கிறோம். நிச்சயமாக குழந்தைகள் வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, இங்குள்ள மக்களுக்கு அதிகமாக தேவை. அடுத்தது வேலை இல்லா திண்டாட்டம் முடிகிறதுக்கு நல்ல வழிவகைகளை இவர்கள் காட்டுகிறார்கள். இதில் இணைந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது குழந்தைகள் தமிழர்கள் நிச்சயமாக பல விடயங்களை கைவிடுத்தனர். இதில் மட்டும் கைவிடுக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கைவிடுத்தனர். அதை வளர்த்திருக்கிறது பெரும் பொறுப்பு எல்லா